தாய் மாமனாமா தாய் மாமனா சொல்லுவோம் சார். அப்படின்னா அந்த போஸ்ட் நான் ரிசைன் பண்றேன். இப்போ உங்களுக்கு காஃபி வேணுமா என்னது? காபி போடுற மாதிரி குடிக்கிறோமா? வீட்லயும் குடிக்க விட மாட்டாங்க, இங்கே குடிக்க விட ஓகே, நான் எவ்வளவு நேரம் பேசணும்? நீங்க காலையில 4:30க்கு ராஜ பஸ் வரும், அது வரைக்கும் பேசு. காலையில தான் பஸ்ஸோ? இல்ல, இடையில வரும். ஓகே, செட்டுக்கு போறது போ. அவங்க உட்காந்துருக்காங்கல்ல, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வெள்ளை துண்டு போட்டிருக்காங்கல்ல, அப்படியே மீசெல்லாம் நல்லா எங்க மதுரை வீர மாதிரி வச்சிருக்காருல்ல, எங்க அப்பா மாதிரியே இருக்கு. மெனக்கட்டு முன்னாடி சீட்டு போட்டு அப்பா அப்பா நான் பேசுவாங்கப்பா, பேசுவாப்பா அப்பா அப்படிங்கிறார். அவரு பேசு சாமின்னு சொல்லுவாங்க. ஆமா, சொல்லுவார். ரொம்ப கூட அங்க வரங்க ப்ளூ ஷர்ட் எங்க அண்ணன் மாதிரி முன்னாடி சீட்டு போட்டு அண்ணன் அண்ணனா பேசவானே, அப்ப பேசுடான்னு சொல்றேன். மஞ்சன்னா நான் பேசவா அப்படின்னா பேசுவா சார். என் காலம் மட்டும் தொடாமா? ஏன் சார்? போன வாரம் தொட்டா ஒரு சொல்லி செருப்பு காணாம போச்சு. நான் ஏன் எல்லார்கிட்டையும் பேசவா பேசவான்னு பர்மிஷன் கேட்டு தெரியுமா? வயசுல பெரியவங்க ஒரு பொழுது எதிர்த்து பேசவே மாட்டேன். அப்படி எங்க அப்பா அம்மா என்ன வளர்க்கல. எங்க அப்பா அம்மாவுக்கு நல்லா ஒரு ஜோர கைத்தல் கொடுங்க. வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியார் அடிச்சு வரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களாக்கும்? சொல்லணும்ல. உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல தான் இருக்காங்க. நம்ம வீடுன்னு சொல்லு. நம்ம வீடு இல்ல, எங்க வீடு. இது மாமியார்னா கசக்குதா, உங்க பெத்த பிள்ளை இடிக்குதா? என் மாமியார் என் மாமனாருக்கு தான் இடிக்கணும். எனக்கு இடிச்சு என்ன போகுது? நான் ஆக்சுவலி ரொம்ப அடக்கமான பொண்ணு சார். எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. சுடுகாட்டுல. ஹாய் காய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் முடியாம கிடந்தேன். இப்போ முறைப்படி ஆரம்பிச்சேன் சார். தமிழன் புரியாதபடி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சாமி சார். தமிழன் புரியாதபடி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை. தாயாம் என் தமிழ் எனகை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஒரு ஜோர கைத்தல் கொடுங்க. ஜோர கைத்தல் பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பி எடுப்பேன். மஞ்சனா வளைத்து வளைவா. அவரை வளைய அண்ணாட்டார் முறுக்கு கம்பில இல்லைங்க. ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி பழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லிருந்தாரு வச்சுக்க. அந்த ரெண்டா கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லுடா, தள்ளாடாமல் நில்லடா அப்படிப்பாரு. காலம் மாறி போச்சு சார். ரேஷன் கூட பருப்பு கடை, கோயிலுக்கு போற செருப்பு கடை, ஹாஸ்பிடல் கூட உறுப்பு கடை, அப்புறம் சாமியாட்ட கூட கற்ப கடைங்க. அங்கதான் கற்ப காணாம தெரியுதுல்ல. அப்ப சாமியாட்ட போய் புள்ள குடி சாமினா கொடுத்து விட்டானே பேர் போடுறது. ஏதாவது ஒரு மச்சனா இப்படி ஆயிடுச்சு. அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏன் மஞ்சண்ணா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? மூக்க சிந்தி என் மேல போட்டேன். என் மூக்கு சைஸ பாத்தியா? திருப்பி விட்டு அடிச்சா நனைஞ்சு போயிருவேன். ஞாபகத்துல வச்சுக்க. அவ்வளவு சாக்கு வச்சிருக்கேன். மஞ்சண்ணா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? நடுவர் அவர்களே, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? வாங்காம விட மாட்டான். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணாம். நான் கைதல் கொடுங்க காப்பீங்களா? நம்ம பிரிச்சுக்கிறோம். நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே. அப்படி கொடுத்தாலும் வாங்குற மாதிரியே வளர்ந்துருக்கு. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? சிஎஸ்சி முதல்ல போட்டு கட்டுட்டு இருக்கு. கவர்ல கரெக்ட்டா கொடுங்க. நடுவர் வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வரிச்சாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியுமா? அம்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபாய் வித்தியாசம். அட குடியார பாய் மோள கரெக்ட்டா சொல்லுடா. நான் பாண்டிச்சேரியில வந்திருக்காங்க. நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ள முள்ள படைத்த நடுவர், பேக்கரியில் ஸ்வீட் வாங்கி கொடுத்த நடுவர். உங்களை வர்ணிச்சு யார் சார் பேசணும்? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். ஏன் மூக்க பிடிக்கிறீங்க? பூவை வந்தா பூ வாசனை வரும். பட் இந்த கௌதமி நினைச்சா பாசம் வரும் சார். இந்த பாசமான கௌதமி இப்ப உங்களை வர்ணிக்க போறல, நான் உங்களை வர்ணிக்க போறல. ஒரு நிமிடம் நிமிர்ந்து பாருங்கள் கட்டுப்பறவர்களே. நான் அடுத்த மோட்டாட்டிலாம் பாக்குறது இல்லம்மா. தம்பி வைப்பு தான் சும்மா பாருங்க. அங்கதான் சிக்கலே உண்டாகும். இல்ல பார்த்தாதான் எனக்கு கவிதை வரும். அதுக்காக சொல்றேன். பாக்கணுமா? அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க, வேக சின்ன பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் கட்டுப்பறவர்களே. முக்கா போதை தெரிகிறது. கண்ணியம் தெரியும். உங்க கண்களை காட்டுங்கடா பாப்போம். என்ன வாய் உண்டது என்னடா?
இவங்க கண்களை பாரு. கண்ணியம் தெரியும். தெரியுது தெரியுதுல்ல? இவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன் பனைமரத்துல ஜெயில கட்டி விட்டாலே 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவாங்க. இவனை பகல பாதுகாக்க முடியாது, அவனை ராத்திரில பாதுகாக்க. அப்போ உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது. எங்க மஞ்சள் நல்லா கறந்த பால் மாதிரி நடுவர்களே, கொஞ்சம் அடிப்புடிச்சு சோளுக்கு அதான் கருப்பா இருக்கு. அவர்கள் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாருங்க. காட்டுங்க அவங்க கண்களை. என் விதியை பாத்தீங்களா? இந்த காசு வாங்கறக்கா வெங்க கண்ணுக்குள்ள எல்லாம் போய் பார்க்க. Look at me. சச்சின் நான் பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜி நான் ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? இங்க யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்க. சக்கரையா? மோசமான வியாதி சார்ந்த சுகர் யாருக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. எனக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. நம்ம தேவகோட்டையில தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்றேன். மாசம் செக்கப்புக்கு போவேன். போன மாசம் போனேன். இதுல ரத்தம் எடுத்துட்டு செக்கப் கொடுத்துட்டு இந்த டீ கப் மாதிரி ஒரு கப்பை கொடுத்து போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார். நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து ஜன்னல்ல வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணி ஊத்திட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்திருக்கியா, பூரா ஒளிஞ்சிருச்சியா. திருப்பி 1.5 மணி நேரம் உட்காந்துட்டேன். எப்போ வரணும். நான் பரவாயில்ல, புதுசா ஒருத்தர் டெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க. அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கிருந்து தழும்ப பிடிச்சிட்டு நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போறாங்க. வாழ்க்கையே இன்னைக்கு சீரழிஞ்சு போய் கிடக்கும். ஆனா சுவருள்ள நடுவருக்கு கூட பிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா திருமணத்திற்கு பின்புதான் சந்தோஷம் சொல்ற கௌதமியால தான் தர முடியும். அண்ணே நீங்க 4 வச்சுக்கங்க, நீங்க 5 வச்சுக்கங்க. சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபூசி விருது வாங்குறவங்க. அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கங்க, நீங்க 5 வச்சுக்கங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி பணிய உங்களா அண்ணே என்ன மணி? கலைமாமணி விருது வாங்குறவங்க. அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுங்க, நீங்க 5 வச்சுங்க, நீங்க முடிஞ்சதை வச்சுக்கிட்டு. நீங்க